Hello friends, welcome to Spicy Food Lover. இன்னைக்கு நம்மளோட YouTube சேனல்ல prawn 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. சீ ஃபுட்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஃபுட் பாத்தீங்கன்னா இறால். இது நம்ம 65 செய்யும்போது பாத்தீங்கன்னா அந்த முறுமுறுன்னு கிறிஸ்பியா சாப்பிடவே ரொம்பவே நல்லா இருக்கும். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல 65 செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வீடியோ பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு prawn 65 செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா 1 கிலோ பெரிய இறால் எடுத்துர்க்கேன். கொஞ்சம் பெருசா இருக்கு பாருங்க. இத ஃபுல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த க்ளீன் பண்ற வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படினா நான் மேல ஐகான்ல கொடுக்கிறேன். நீங்க பாருங்க. ஃபுல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். குடல்லாம் எடுத்துட்டு இதுல நம்ம மசாலா தடவி ஊற வச்சிடலாம். உப்பு 1/2 ஸ்பூன் எடுத்துர்க்கேன். 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு அடுத்ததா 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், மல்லிப்பொடி 1/2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 ஸ்பூன். கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக மைதா மாவும் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு 1 ஸ்பூன். அரிசி மாவு சேர்க்கும்போது நல்ல ஒரு மொறுமொறுன்னு நம்மளுக்கு வரும் கிறிஸ்பியாக. தயிர் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம சேர்த்த மசாலா பிரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணலாம். எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது மசாலா நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும். கை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரானை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஊற விட்டுடலாம். அப்போ தான் பொரிச்சு எடுக்கும்போது அதில் உப்பு காரம்லாம் நல்லா சேர்ந்துட்டு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நல்லா 1 மணி நேரம் ஆகிடுச்சு. ப்ரானில் நல்லா மசாலாலாம் சூப்பராக ஊறிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் இதில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அகலமான பேனாக வைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் நம்ம எண்ணெய் சூடானதும் ப்ரானை கொஞ்சம் தனித்தனியாக போடலாம். அதிகமாக சேர்த்து பொரிக்கக்கூடாது. எப்போதும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. ஒன்றுக்கு கொஞ்சம் கேப் விட்டு தனித்தனியாக போடும்போது தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்மளுக்கு முழுசாக கிறிஸ்பியாக கிடைக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் பொரிக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ஒரு நிமிஷம் கழித்து தான் திருப்பி விடணும். அப்படி இல்லைன்னா மசாலா உடனே எண்ணெயில் கலந்து போயிடும். பாருங்கள், நல்லா ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் மெதுவாக திருப்பி விடுறேன். அப்போ தான் மசாலா ஒட்டாமல் நம்மளுக்கு நல்லா முழுசாக அதிலே ப்ரான்லேயே நல்லா இறங்கியிருக்கும். நல்லா பொரிஞ்சு வெந்துடுச்சு பாருங்கள். திருப்பி விட்டுட்டு நம்ம இன்னும் ஒரு நிமிஷம் வேக வைக்கலாம். எல்லாத்தையுமே திருப்பி விட்டாச்சு. திருப்பி விட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டும். மசாலாலாம் கொஞ்சம் கூட கரையில் பாருங்கள். மசாலா போட்ட உடனே நம்ம எடுத்துடக்கூடாது. ஒரு நிமிஷம் கழித்து தான் பரட்டி விடணும். பாருங்கள், மொறுமொறுன்னு கிறிஸ்பியான prawn 65 எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. இதை எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்த பேட்சும் அதே மாதிரியே பொரிச்சு எடுத்துடலாம். ஒன்று தனித்தனியாக எட்டை போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா பரட்டி விடுங்க. அப்போ தான் மசாலா எண்ணெயில் பிரியாமல் நம்மளுக்கு ப்ரானில் நல்லா ஒட்டிட்டு வரும். இதே மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லா ப்ரானையும் பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், மொறுமொறுன்னு கிறிஸ்பியான சூப்பரான ப்ரான் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் prawn 65 கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உள்ளே பாருங்கள் எந்தளவு சாஃப்டாக இருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்மளுடைய ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்ததாக போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.